सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சங்கர விஜய மகரந்தம் 11வது ஆஸ்வாதம் 34வது ஸ்லோகம். காஷீகமனம். தேசிகஸ்யாபிவந்த்யாங்கரிம் யயௌ காஷீம் ச சங்கரஹ பிரண்யத்யாயச்ச தாம் தேவீம் நிஜபோதஸ்வரூபிணி. கோவிந்த பகவத் பாதாள் சங்கரருக்கு நீ காஷிக்கு போ, அங்க போய் பாஷ்யங்கள் எழுது, அத பிரச்சாரம் செய் அப்படின்னு உத்தரவு போட்டத்தின் பேர்ல தேசிகஸ்ய அந்த குருவுடைய கோவிந்த பகவத் பாதாளுடைய பாதங்களை அபிவந்தனம் செய்து சங்கரர் காஷிக்கு போனார். அங்க போனா அவருக்கு அந்த காஷிய ஆத்மஸ்வரூபமாக தெரியுது. காஷிய தியானம் பண்றார். நிஜ போத ஸ்வரூபிணீம் தாம் தேவீம் பிரண்யத்யாயத்து. நிஜபோதம்னா ஆத்மபோதம், ஞானஸ்வரூபமாக ஆத்ம ஞானஸ்வரூபமாகவே அந்த காஷி பகவத்பாதாளுக்கு தெரிகிறது. அதனால அந்த ரூபத்திலேயே தியானம் பண்ணி அங்க ஸ்தோத்திரம் பண்றார். மனோ நிவர்த்திஹி பரமோபசாந்திஹி சா தீர்த்தவர்யா மணிகர்ணிகா ச ஞான பிரவாஹா விமலாதி கங்கா சா காஷிகாஹம் நிஜபோத ரூபா. இந்த காஷிங்கிறது சாட்சாத் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கு. ஆத்மா அதாவது ஸ்வப்பிரகாச ஞானமா இருக்கக்கூடிய ஆத்மாவாகவே காஷி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் ஸ்லோகத்துல சொல்றார். மனோ நிவர்த்திஹி பரமோபசாந்தி. இந்த மனசு இருக்க இது நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் பரமோபசாந்தி. மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம் எடுத்திருக்கார். மனுஷாளுக்கு பந்தத்துக்கும் காரணம் மனசே, மோட்சத்துக்கும் காரணம் அவளுடைய மனசே. நம்ம மனசுதான் நம்மளுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். எப்படி இருந்தால் அந்த மனசு பந்தத்துக்கு காரணம், எப்படி இருந்தால் மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்டா சொல்றார், பந்தாய விஷயாசக்தம். போக விஷயங்கள்லயே மனசு ஈடுபட்டு இருக்குமானால் அப்ப அந்த மனசு இவனுக்கு பந்தஹேதுவாக ஆகும். போக விஷயத்துல ஈடுபடாம இருக்குமானால் அதே மனசு இவனுக்கு சம்சார பந்தத்திலிருந்து முக்தி கிடைக்கிறதுக்கு ஹேதுவாகும். அப்போ மனோ நிவர்த்திஹி இதுதான் பரமோபசாந்தி. மனசு பாக்கியமான போக விஷயங்கள்லேருந்து நிவர்த்தி அடையிறது அப்படின்னு சொன்னால் அதுவே இவனுக்கு பெரிய சாந்தி. நிஜமாவே இதுக்கு மேல சாந்தி கிடையாது, இதுதான் பெரிய சாந்தி. அதே சமயத்துல காசியில மணிகர்ணிகான்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. சா தீர்த்தவர்யா, தீர்த்தங்களுக்குள்ள சிரேஷ்டமானது அந்த மணிகர்ணிகாங்கிற தீர்த்தம். அதை நாம எந்த ரூபமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த மணிகர்ணிகைங்கிறது இந்த மனசாந்தியே தான். மனசாந்தியுடைய உருவம் தான் அந்த மணிகர்ணிகாங்கிற தீர்த்தம். அதே மாதிரி அங்க கங்கை ஓடுறதே, கங்கா நதி,
அந்த கங்கா நதிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம ஞான பிரவாகா. அதுல ஓடக்கூடிய அந்த ஜலம் இல்லை, அது நம்மளுடைய தத்துவ ஞானம். ஞானம்தான் நிரந்தரமாக பிரவகிச்சுட்டே இருக்கு. அந்த கங்கா நதியிலே ஞானஸ்வரூபமானது அந்த கங்கா நதி. இப்படியாக மனோ நிவர்த்தியோடும் ஞான பிரவாகமான அந்த கங்கையோடும் கூடியிருக்கக்கூடிய அந்த காசியானது அகம் நிஜபோத ரூபா. அது நானே, என்னுடைய ஸ்வரூபமான சொப்பிரகாசமான சித்ஸ்வரூபமாகவே அது இருக்கிறது. ஆக காசி என்னுடைய சைதன்ய ஸ்வரூபம். யஸ்யாம் இதம் கல்பிதம் இந்திரஜாலம் சராச்சரம் பாதி மனோவிலாசம் சச்சித் சுகைகா பரமாத்ம ரூபா சா காஷிகாகம் நிஜபோத ரூபா. இந்த சராச்சரம் அப்படிங்கிற இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோமே, இந்த உலகம் பூரா ஒரு இந்திரஜாலம் போல அந்த சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபத்திலே கல்பிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும். எந்த சைத்தன்யத்திலனா நம்மளுடைய ஆத்ம சைத்தன்யத்திலே. சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மா அதிஷ்டானம், அந்த அதிஷ்டானத்திலே உலகமே கல்பிக்கப்பட்டது. அது எல்லாமே மனக்கல்பனை தான், மனோவிலாசம். மனசனுடைய ஒரு விலாசம் தான் உலகம், நம்ம பார்க்கக்கூடிய உலகம். அதாவது உண்மை இல்லை. ஆனால் இந்த இந்திரஜாலத்துக்கு, இந்திரஜால கல்பனைக்கு ஆதாரமாக இருக்கும் அந்த ஸ்வரூபம் இருக்கே, அது என்னது? சச்சித் சுகைகா பரமாத்ம ரூபா. அதுதான் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய ஆத்மா. அதைத்தான் நாம பரமாத்மான்னு சொல்லுவோம். இந்த காசியும் அந்த பரமாத்மாவும் வேறானது இல்லை. அதனாலே நானே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ஸ்வரூபம் அந்த பரமாத்மா ஸ்வரூபமே, வேறானது இல்லை அப்படின்னு தானே வேதாந்தம் சொல்லி கொடுக்குறது. அந்த காசியே பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கும்போது சா காஷிகாகம் நிஜபோத ரூபா. அந்த காசி வேற இல்லை, நானே தான் அந்த காசி. என்னுடைய ஸ்வரூபமாகவே இந்த காசி இருக்கிறது. இதுதான் என்னுடைய போதம், ஞானஸ்வரூபம். கோஷேஷு பஞ்சசு அதிராஜமானா புத்திர் பவானி பிரதி தேக கேகம் சாட்சி சிவஹ சர்வகதோந்தராத்மா சா காஷிகாகம் நிஜபோத ரூபா. இந்த காசியிலே அன்னபூர்ணா தேவி அம்பாள் இருக்கா, சாக்ஷாத் சிவன் விஸ்வேஸ்வரன் இருக்கார். இவாளெல்லாம் இவர் எப்படி பார்க்கிறாருன்னு கேட்டா, வேதாந்தத்திலே ஆத்மாவுக்கு 5 கோஷங்கள் சொல்லப்படுறது. கோஷேஷு பஞ்சசு. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அப்படின்னு இந்த தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 5 கோஷங்கள் சொல்லப்படுறது. இந்த 5 கோஷங்கள்லையும் பிரகாசிக்கக்கூடிய அந்த புத்தி இருக்கே, அந்த புத்தி தான் பவானி. அங்க உள்ள பவானி காசியில உள்ள தேவி அம்பாள் பார்வதி. பிரதி தேக கேகம் பஞ்சசு கோஷேஷு அதிராஜமானா புத்திர் பவானி. ஒவ்வொரு சரீரத்திலையும் 5 கோஷங்களை பிரகாசப்படுத்திட்டு இருக்கிறவள் இந்த தேவி தான். அதே சமயத்திலே இந்த புத்திக்கும் சாட்சியாக இருப்பது யாரு? அதுதான் சிவன். சாட்சி சிவஹா சர்வகதः அந்தராத்மா. இந்த சிவன் எங்கேயோ ஒரு மூலையில இருக்காருங்கிறது இல்லை. இவர் ஆகாசம் போல எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டு இருப்பவர். இவர் தான் அந்தராத்மான்னு சொல்றது. உள்ளே வெளியிலே எல்லாத்தையுமே ஆத்மாவாக இருக்கிறது இது. புத்தியான பவானி அம்பாள் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா, ஆத்மா தான் இந்த சிவன். சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மா சிவன். இதெல்லாம் நமக்கு காசியில கிடைக்கிறது இல்லையா? அப்ப அந்த காசியானது அந்த ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கு. சா காஷிகாகம் நிஜ போத ரூபா. என்னுடைய சொப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபமான அந்த காசி நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காசியை அவர் தியானம் பண்றார். காசியில போய் காசி க்ஷேத்திரம் ஷரீரம்
திரிபுவன ஜனனி வியாபினி ஞானகங்கா பக்தி ஸ்ரத்தா கயேயம் நிஜ குரு சரண தியான யோக பிரயாக விஸ்வேஷோயம் துரிய சகல ஜன மனசாட்சிபூதோந்தராத்மா தேஹே சர்வம் மதியே யதி வசதி புனஸ்தீர்த்தமன்யத் கிமஸ்தி. என்னுடைய இந்த தேகத்திலே காசியில இருக்கக்கூடிய அவ்வளவு விசேஷமும் உள்ளே இருக்கு. சர்வம் மதியே, சர்வம் தேகே மதியே எதி வசதி. அத்தனை சமாச்சாரமும் என்னுடைய தேகத்துல இருக்கு. அப்பனா இதை விட்டால் வேற என்ன தீர்த்தம் வேறு வேணும்? காஷி க்ஷேத்திரம் சரீரம், என்னுடைய சரீரமே காஷி க்ஷேத்திரம். திரிபுவன ஜனனி வியாபினி ஞான கங்கா பக்தி. என்னுடைய பக்தியானது இருக்கே, இந்த பக்தியானது அந்த ஞான கங்கா, அதுதான் அந்த ஞானஸ்வரூபமான கங்கா நதி. அதுவும் திரிபுவன ஜனனி வியாபினி, அம்பாளாகவும் அந்த தேவியவர் கங்கா நதியை வர்ணிக்கிறார். 3 லோகத்துக்கும் மாதாவாக இருக்கக்கூடிய, எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஞான கங்கைங்கிறது என் மனசுல இருக்கக்கூடிய பக்தி. ஸ்ரத்தா கயா இயம், என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஸ்ரத்தை இருக்கே, அதுவே கயா க்ஷேத்திரம். நிஜ குரு சரண தியான யோகா பிரயாகா, நான் என்னுடைய குருவுடைய சரணத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கேனே, அந்த தியான யோகம் இருக்கே, அதுதான் பிரயாகம். 3 க்ஷேத்திரம் வந்தாச்சு. காஷி க்ஷேத்திரம் சரீரம், ஸ்ரத்தா கயா, நிஜ குரு சரண தியான யோக பிரயாக. 3 க்ஷேத்திரமும் நம்ம சரீரத்துக்குள்ள என்கிட்ட வந்தாச்சு. விஸ்வேஷோயம் துரியா, இந்த சுவாமி விஸ்வேஸ்வரன் அவர் வந்தோட சரீரத்துல வந்துட்டாரோ அப்படின்னு கேட்டா இருக்காரே, இங்க இருக்கார். நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்துல பார்ப்போம் இல்லையா, விஸ்வன் தைஜசன் பிராஜ்யன் அப்புறம் துரியன்னு. ஜாகிரத அவஸ்தையோடு கூடி இருக்கும் போது நாம விஸ்வஹா, இந்த ஜீவனுக்கு விஸ்வன்னு பேரு. ஜாகிரத அவஸ்தை போய் சொப்னம் பார்த்துட்டு இருக்கும் நிலையிலே இந்த ஜீவன் தைஜசஹா 2வது ஆயிடுறான். இது 2வது ரூபம். அதுவும் போய் சுஷுப்தி அவஸ்தையில வரும்போது இவனுக்கு பிராஜ்யஹான்னு பேரு. இந்த 3 அவஸ்தையிலேருந்தும் ஒதுக்கி ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் சொன்னா அதுதான் 4வது துரியக. இந்த துரியக தான் அந்த சிவகா விஸ்வேஷகா. காஷி க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த விஸ்வேஸ்வரன் தான் எனக்கு இந்த துரிய ஸ்வரூபமாக தெரிகிறான். அவர்தான் சகல ஜன மன சாட்சிபூதா அந்தராத்மா. அத்தனை ஜனங்களுடைய மனசுக்கும் சாட்சியாக அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வேஸ்வரன் துரியக ஆத்மா, துரிய ஆத்மஸ்வரூபம். இப்படியாக தேகே சர்வம் மதியே யதி வசதி, என்னுடைய தேகத்திலேயே எல்லா தீர்த்தம் வந்தாச்சு, சுவாமி வந்தாச்சு, எல்லாரும் இங்க இருக்காளே அப்படின்னு நினைச்சேன்னா, இதுக்கு மேல தீர்த்தம் அந்நியத் கிமஸ்தி, இதுக்கு மேல பெரிய தீர்த்தம்ங்கிறது வேற ஏதாவது உண்டா? என் தேகமே அப்படி ஒரு தீர்த்தமாக ஆனது, அவ்வளவு உயர்ந்த ஒரு புண்ணியமாக தீர்த்தமா எடுத்து. அப்புறம் காசியுடைய ஒரு பெருமையை சொல்றார். காஷி தன்யதமா அவிமுக்த நகரி சாலங்கிருதா கங்கயா தத்ரேயம் மணிகர்ணிகா சுககரி முக்திர்ஹி தத் கிங்கரி ஸ்வர்லோக ஸ்துலிதா சஹைவ விபுதைஹி காஷ்யாசமம் பிரம்மணா காஷி க்ஷோணிதலே ஸ்திதா குருதரா ஸ்வர்கோ லகுத்வம் கதஹா. காஷிங்கிறது ஒரு ரொம்ப தன்ய நகரிங்க, தன்யதமா அவிமுக்த நகரி. இந்த காஷி நகரிங்கிறது எல்லாத்தையும் விட சிரேஷ்டமான ஒரு நகரி. இது அவிமுக்த நகரின்னு இதை சொல்றாங்க. சுவாமி அந்த க்ஷேத்திரத்திலிருந்து ஒரு க்ஷணம் கூட விலகி இருக்கிறதே இல்லை.
அந்த க்ஷேத்திரத்தை விடுறதே கிடையாது. எப்போதும் சுவாமியுடைய சாநித்தியம் அந்த க்ஷேத்திரத்துல இருந்துட்டே இருக்கும். அது அந்த காசி க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம். இப்படி அந்த க்ஷேத்திரமே விசேஷம் கொண்டது. அப்படி இருக்கும்போது அதுல கங்கை சா அலங்கிருதா கங்கையா, கங்கைங்கிற அந்த புண்ணிய நதியானது அந்த காசி க்ஷேத்திரத்திலே காசி க்ஷேத்திரத்தை அலங்கரிக்கிறது. அப்ப இது இன்னும் புண்ணியத்தை ஜாஸ்தியாக்குறது, அதனுடைய ஒரு உத்கர்ஷம் அதிகமாகிறது. அதுக்கும் மேல அங்க மணிகர்ணிகாங்கிற இடத்துல தீர்த்தத்துக்கு போனோமானால் தத்ரேயம் மணிகர்ணிகா சுககரி முக்திருகி தத்கிங்கரி, நமக்கு பெரிய க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது அந்த மணிகர்ணிகா க்ஷேத்திரம். இந்த முக்தின்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த முக்திங்கிறது இந்த மணிகர்ணிகைக்கு ஒரு கிங்கரி, இவ சொன்னத்தை கேட்டுண்டு நடக்கிற ஒரு வேலைக்காரியாக இருக்கிறாள். அதாவது மணிகர்ணிகா தேவி தன்னுடைய பக்தனுக்கு ஏன் முக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா உடனே வந்துடுவா, முக்தி கிடைச்சிடும். ஆக அந்த மோட்சமானது மணிகர்ணிகையின் கையிலே இருக்கிறது. ஆக அவகிட்ட அவங்க போனா நிச்சயமா கிடைக்கும். ஆக முக்தியானது மணிகர்ணிகைக்கு அதீனமானது. அங்கே போய் மணிகர்ணிகையுடைய அனுகிரகத்தினாலே முக்தியை பெற வேண்டியது. இப்பேற்பட்ட இந்த காசியையும் ஸ்வர்க்கத்தையும் தராசுல போட்டு நிறுத்து பார்த்தாராம். எது வசதியா இருக்கு பார்ப்போம். ஸ்வர்க்கங்கிறது ஒரே சுகபோகம் கொண்ட ஒரு ஊரு, ஒரு லோகம். அங்க போறவாள்லாம் சௌக்கியத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருப்பான். அப்பேற்பட்ட தேவதைகள்லாம் அங்க இருப்பா. பிரம்மா என்ன பண்ணினாராம், ஒரு பெரிய திராசை தயார் பண்ணி அந்த திராசுல ஒரு பக்கம் காசியையும் இன்னொரு பக்கத்துல ஸ்வர்க்கத்தையும் வச்சாராம். ஸ்வர்க்கம்னா எப்படி, சகைவ விபுதைஹி, அங்க இருக்கிற வெறும் சொர்க்கத்தை, காலி சொர்க்கத்தை வைக்கல, அங்க இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளோடு சேர்த்து ஒரு பக்கம் சொர்க்கத்தை வச்சாராம். இன்னொரு பக்கம் வெறும் காசி, ஜனங்களோட சேர்த்துன்னு சொல்ல, வெறும் காசி க்ஷேத்திரத்தை வச்சார். இப்ப நியாயமா எந்த பக்கம் தராசு இறங்கணும்? எல்லா தேவதைகளோடு கூடி இருக்கக்கூடிய அந்த ஸ்வர்கலோகம் அந்த தட்டு தானே கீழே இறங்கணும். ஆனா அப்படி இறங்கலையா. காசி க்ஷோணித்தலே ஸ்திதா, காசியானது எவ்வளவு கீழே இறங்கி அங்கே அப்படியே கீழே க்ஷோணி, அதாவது பிருத்திவி லோகத்துல வந்து உட்கார்ந்துருத்தோம் அந்த இடத்துல. அதாவது காசி இந்த பூலோகத்துல எப்படி வந்ததுன்னு கேட்டா, காசியையும் சமஸ்த தேவர்களோடு அந்த ஸ்வர்க்கத்தையும் அந்த திராசுல பிரம்மாவானவர் நிறுத்து பார்த்து எது வெயிட் ஜாஸ்தின்னு பார்க்கும்போது காசியுடைய வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்து அது கீழே இறங்கி அப்படியே பூலோகத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. ஸ்வர்க்கம் எங்கேயிருந்து மேல ஏறிப்படுத்து, ஒரு தட்டு கீழே இறங்கினா இன்னொன்னு மேல ஏறிடுமோ இல்லையோ. அப்ப அந்த விதத்துல ஸ்வர்க்கம் மேலையும் காசி இந்த பூலோகத்திலையும் வந்தது. காசி க்ஷோணித்தலே ஸ்திதா குருதரா, இது ரொம்ப வெயிட் உள்ளது. ஸ்வர்கோ லகுத்வங்கதா, இதை பார்க்கறச்ச ஸ்வர்க்குங்கிறது ரொம்ப லேசு, அதுக்கு கொஞ்சம் கூட லகுன்னு சொன்னா கனமே இல்லாதது, வெயிட் இல்லாதது. இப்படியாக காசிய பிரசம்சம் பண்ணினார். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷத்தை பார்த்தோம்னா, ஸ்வர்க்கத்தை விட காசி உயர்ந்தது அப்படிங்கிறத இன்னொரு விதமாக சொல்றார். துக்காம் போதி கதோஹி ஜந்து நிவஹ தேஷாம் கதம் நிஷ்கிருதிஹி ஞாத்வா தத்தி விரங்கினா விரச்சிதா வாராணசி சர்மதா லோகா ஸ்வர்கமுகாஹ ததோபி லகவஹ போகாந்த பாதப்பிரதாஹ காஷி முக்திபுரி சதா சிவகரி தர்மார்த்த மோக்ஷப்பிரதா. துக்கங்கிற பெரிய சமுத்திரம், அதுதான் இந்த சம்சார சாகரம். இந்த சம்சார சாகரத்துல விழுந்து கிடக்கு ஜந்து நிவஹ, ஒவ்வொரு ஜீவனும் இந்த சம்சார சாகரத்துல மூழ்கின்னு இருக்கான் பாவம். இவாளுக்கெல்லாம் ஒரு கதி மோட்சம் வேண்டாமா அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்து அந்த பிரம்மாவானவர் வாராணசி அப்படிங்கிற இந்த நகரத்தை
அவர் ஏற்படுத்தினாராம், சிருஷ்டி பண்ணினாராம். சர்மதா, எல்லாருக்கும் ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய, சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாராணசி அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்தை பிரம்மா நிர்மாணம் பண்ணினார். இந்த வாராணசியை பார்க்கும்போது, வாராணசியை பார்க்கறச்சே ஸ்வர்காதி மற்ற லோகங்கள் அத்தனையும் ரொம்ப சின்னதா போயிடுமா. லோகா ஸ்வர்கமுகாக, ஸ்வர்கலோகம் பிரம்மலோகம் பரியந்தம் எப்போ இப்படி போயிட்டே இருக்கேன், எத்தனையோ லோகங்கள்லாம் சொல்லுவான். அந்த லோகங்கள் எல்லாமே லகவஹா, இதை பார்க்கறச்சே அது சின்னதா போயிடும். ஏன் தெரியுமா? போகாந்த பாத்த பிரதாகா, போகத்துக்காக அங்க போக வேண்டியது. அந்த போகத்துக்கு உண்டான கர்மா முடிஞ்சதுன்னு சொன்னா ஒரு நிமிஷம் அங்க இருக்க முடியாது. அங்கேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட வேண்டியதுதான். இந்த புண்ணியம் இருக்கிற பரியந்தம் அங்க வேலை செய்யுமே தவிர, இருக்கலாமே தவிர, புண்ணியம் தீர்ந்தது போகத்தினால அழிஞ்சதுன்னு சொன்னா டக்குன்னு கீழே இறங்கிட வேண்டியதான், உடனே காலி. அங்க போய் நாம இல்லையே நான் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறேனே, இங்கேயே நான் மோட்சத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேனே அப்படின்னு பண்ண முடியாது. புண்ணியம் இருக்கா இல்லையா, காலியா கிளம்புன்னுடுவா. ஆனா காஷி முக்திபுரி சதா சிவகரி, இவனுக்கு எப்போதும் ஒரு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அது மாத்திரமில்லை, தர்ம அர்த்த மோட்சப்பிரதா, தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, மோட்சம் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்போ 3 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய காசிபுரி எங்க, போகத்தை மாத்திரம் கொடுக்கக்கூடிய ஸ்வர்காதி லோகங்கள் எங்கே, அதுவும் சொர்க்க போகம் ஆயாக்குன்னா அப்புறம் இருக்க விடாது, கீழே தள்ளி விட்டுருவார். அதனால இது எவ்வளவு உயர்ந்தது, அது எவ்வளவு எப்படி இருக்கு, இதுக்கு தகுந்தா போல இல்லையே அப்படிங்கிறத இந்த மணிகர்ணிகா அஷ்டகம், காஷி அஷ்டகம் அப்படிங்கிறத சொல்றது. அதுல ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய ஸ்வரூபமாகவே இந்த க்ஷேத்திரத்தை பார்த்தா இப்படியாக வர்ணிச்சார். ஏவம் தியாத்வா யதீஷானஹ காஷீம் பக்தியா பிரணம்ய ச கங்காம் பாகீரதீம் பிராப்ய தாம் துஷ்டாவ ததோ முனா. இந்த மாதிரி அந்த காஷி க்ஷேத்திரத்தை யதீஸ்வரரான அந்த சங்கரர் தியானம் பண்ணி பக்தியோடு நமஸ்கரித்து, அங்க கங்கா நதி இருக்கு, பாகீரதி கங்கா நதி, அந்த கங்கா நதியை மேற்கொண்டு ஸ்தோத்திரம், கங்காஷ்டகம்ங்கிற ஸ்தோத்திரத்தினாலே ஸ்தோத்திரம் செய்து ஸ்துதித்தார். கங்கையை பத்தி அந்த அஷ்டகத்திலேருந்து சில ஸ்லோகங்கள், 2 ஸ்லோகம் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், 3 ஸ்லோகம் இருக்கு. சைலேந்திராத் அவதாரிணி நிஜ ஜலே மஜ்ஜனோத்தாரிணி பாராவார விஹாரிணி பவபய ஸ்ரேணி சமுத்சாரிணி சேஷாஹேரனுகாரிணி ஹரசிரோ வல்லி தலாகாரிணி காஷி பிராந்த விஹாரிணி விஜயதே கங்கா மனோஹாரிணி. இந்த கங்கையானது சைலேந்திராத் அவதாரிணி. சைலம்னா பர்வதம், சைலேந்திரனா பர்வதராஜன், பர்வதராஜனாக இருக்கக்கூடிய ஹிமாலயத்திலேருந்து இறங்கி வரக்கூடியது. அங்க கிளம்பி அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு கங்கை. அதனால சைலேந்திராத் அவதாரிணி நிஜ ஜலே மஜ்ஜனோத்தாரிணி. இந்த கங்கை இருக்கே, அந்த தன்னுடைய ஜலத்திலே யாரு மூழ்கி ஸ்நானம் செய்கிறார்களோ, யாரு அதுல ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் மஜ்ஜனோத்தாரிணி. கங்கையில ஸ்நானம் பண்ணினா அந்த புண்ணியத்திலே இவன் சம்சார சாகரத்திலேருந்து மீட்கப்படுவான். பாராவார விஹாரிணி, நிரம்பி அந்த கங்கா நதி ஓடின்னு இருக்கும். இக்கரை அக்கறை 2லயும் நிரம்பி போயின்னு இருக்கு கங்காஜலம் அந்த நதி. பவபய ஸ்ரேணி சமுத்சாரிணி, இந்த பவசாகரம் சம்சார சாகரத்திலே தொடர்ச்சியா பயத்துக்கு மேல பயம் வந்துட்டே இருக்கு. ஒரு பயம் போச்சுன்னா இன்னொரு பயம் சொல்லிட்டே வருவா. அந்த பயங்களுடைய சமூகத்தை போக்கக்கூடியவள் கங்கை. ஏன்னா இந்த சம்சாரத்துல இருந்தா தானே அந்த பயம். சம்சாரத்திலேருந்து மீண்டு வந்தாச்சுன்னா அப்புறம் எதுக்கு பயம்?
அதனால சம்சார பயத்தை போக்கக்கூடியவள் கங்கா நதி. சேஷாஹேஹே அனுகாரிணி ஹரசிரோ வல்லி தலாகாரிணி. கங்கையானது மகாவிஷ்ணுவுடைய பாதங்கள்லேந்து வந்தவாள். பரமசிவனுடைய சிரஸ்ல விழுந்து அதுக்கப்புறம் இந்த கங்கா ரூபமாக நமக்கு பூமியில வந்திருக்கார் அப்படிங்கறது நம்ம புராணங்கள்ல கேட்டிருக்கோம். அதை சொல்றார், சேஷாஹேஹே அனுகாரிணி. அந்த கங்கை மேலேந்து தொடர்ச்சியா அப்படி விழும்போது தாரையா வருது இல்லையா, அதை பார்த்தா அந்த சேஷநாகம் எப்படி இருக்கோ அதுக்கு சதிருஷமாக இருக்கான். சேஷநாகங்கிறது அபாரமான ஒரு ரொம்ப நீட்டமானது, நீண்டு போயிட்டு இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த கங்கையானது வளைஞ்சு வளைஞ்சு வரும்போது பெரிய ஒரு நாக பாம்பு வரா மாதிரி இருக்குங்கிறதுனால சேஷாஹேஹே அனுகாரிணி. சேஷசையா அப்படின்னு சொல்றோமே, பகவானுடைய அந்த சையாவாக இருக்கக்கூடிய நாகத்துக்கு சதிருஷமானவள். ஹரசிரோவல்லி தலாகாரிணி. ஹரஹ சிவன், சிவனுடைய சிரஸ், அவருடைய ஜடா முக்குட்ட ஜடையிலே இறங்கி அதுக்குள்ள கொஞ்ச காலம் இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து பகீரச பிரயத்தனம் பண்ணி அவர் பரமேஸ்வரன் விட்டத்தினாலே ஒரு ஓரமா அழுத்து விட்டத்துல அது வந்து கங்கை பூமிக்கு வந்தால்னு கதை இருக்கு. அப்ப அந்த விதத்துல பாக்கறச்சே ஹர சிரஸ் அப்படிங்கறதுல இருந்து அது வரும்போது ஒரு கொடிய போல வருதான். வள்ளி தலா காரிணி. முதல்ல பெரிய தடியாக வரும்போது சேஷநாகம் போலவும், ஹரசிரஸ்ல இருந்து கொஞ்சமா அவுத்து விட்டு அங்கேருந்து வரும்போது சின்ன கொடினா மெல்லிஷா தானே இருக்கும். அந்த மாதிரி வல்லீதலாகாரிணி, அந்த கொடியில் வரக்கூடிய அந்த இலைகள் இருக்குமே, அந்த இலைகளை போல அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வரதான். காஷி பிராந்த விஹாரிணி, காஷிக்கு சமீபத்திலே ஓடக்கூடியவள் யாரு? கங்கை. அந்த கங்கை விஜயத்தே கங்கா மனோஹாரிணி, நம்ம மனசை ஹரணம் செய்கிறது, அந்த அழகால மனசை கவர்கிறது. பகவதி தவ தீரே நீரமாத்ராசனோகம் விகத விஷய திருஷ்ணா கிருஷ்ணம் ஆராதயாமி சகல கலுஷ பங்கே ஸ்வர்க சோபான சங்கே தரளதர தரங்கே தேவி கங்கே பிரசீத. கங்கே தேவி, நீ எனக்கு அனுகிரகம் செய்யணும். நான் என்ன பண்றேன்னு கேட்டா, பகவதி, ஏ பகவதி, தவ தீரே, உன்னுடைய தீரத்திலே கரையிலே வெறும் அந்த கங்கா தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டு நீரமாத்திராசனோகம், போக விஷயத்துல கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவனாக, விகத விஷய திருஷ்ணகா, போகத்தில் ஆசை இல்லாதவனாக நான் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதனம் செய்கிறேன். கிருஷ்ணம் ஆராதயாமி சகல கலுஷ பங்கே, எல்லா கலுஷம், கலுஷம்னா அழுக்குகள், எல்லா காலுஷ்யத்தையும் போக்கக்கூடியவளே. ஸ்வர்க சோபான சங்கே, அந்த ஸ்வர்க்கத்துக்கு இங்கேருந்து ஒரு படி கட்டினோம்னா ஸ்வர்க்கத்துல போய் முற்ற அந்த சோபானமாக இருக்கிறவளே. சோபானம்னா படிக்கட்டுகளாக, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு படிக்கட்டாக உள்ளவளே. தரளதர தரங்கே, அல அலையாக வந்துட்டு இருக்கே தரங்கம், அப்பேற்பட்ட தரங்கங்களை கூடையவளே. ஹே கங்கே, என் மேல நீ வந்து அனுகிரகம் செய்யணும். பிரசீத. மாதர் ஜாஹ்னவி சம்பு சங்க மிலிதே மௌலௌ நிதாய ஆஞ்சலிம் துவத்தீரே வபுஷோவசான சமயே நாராயண அங்கரித்வயம் சானந்தம் ஸ்மரதா பவிஷ்யதி மம பிராண பிரயாணோத்சவே.
பூயாத் பக்தி அவிச்சுதா ஹரிஹராத்வைதாத்மிகா சாஸ்வதி. மா ஜாஹ்னவி, கங்கைக்கு ஜாஹ்னவின்னு பேரு, ஜன்னுகன்யா. சம்பு சங்க மிலிதே, சம்புங்கிறது சிவன், விஸ்வேஸ்வரனோடு உனக்கு சங்கம் ஏற்பட்டிருக்கே. தலையிலே என்னுடைய கையை கூப்பி மௌலவு நிதாய அஞ்சலிம், நான் உன்னிடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா, தீரே, இந்த கங்கை நதி உன்னுடைய தீரத்திலே, வபுஷா அவசான சமயே, என்னுடைய இந்த சரீரம் முடியும் காலத்துல உன்னுடைய தீரத்திலே நான் இருக்கணும். நாராயண அங்கிரித்வயம் சானந்தம் ஸ்மரதா, அந்த சமயத்துல அந்த நாராயணனுடைய பாத பத்மங்களை நான் தியானம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னுடைய பிராணனானது சரீரத்தை விட்டு பிரயாணம்ங்கிறது அது உற்சவமா, பிராண பிரயாண உற்சவே, ஒரு உற்சவமாக என்னுடைய சரீரத்திலேருந்து பிராணன் வெளியில வரணும். அதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டா, பூயாத் பக்தி ரவிச்சியுதா ஹரிஹராத் துவைதாத்மிகா சாஸ்வதி. ஹரியும் ஹரனும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த அத்வைத ஸ்வரூபம் இருக்கே, அந்த அத்வைத ஸ்வரூப விஷயத்திலே எனக்கு குறைவில்லாத அழிவில்லாத ஒரு பக்தியானது, சாஸ்வதமான பக்தியானது எனக்கு ஏற்படணும் அப்படின்னு நீ அனுகிரகம் பண்ணணும். காசி க்ஷேத்திரத்திலே பிராணத்தியாகம் பண்ணினால் மறுபடியும் அவனுக்கு பந்தம் கிடையாது, புனர்ஜென்மா கிடையாதுன்னு சொல்றது. காஷ்யாந்து மரணான் முக்தி. அதனால பகவத்பாதாள் இப்படி பிரார்த்தனை பண்றார். இந்த ஸ்லோகம் பகவத்பாதாளுக்கு மாத்திரம் இல்லை, படிக்கிறவா அத்தனை பேருக்கும் அவ எல்லாருக்காகவும் தான் பகவத்பாதாள் அந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணினது. அதனால ஒவ்வொருத்தருக்குமே அந்த அம்பாள் கங்கா தீரத்துல அந்த பிராண பிரயாண உற்சவம் ஏற்படணும். அந்த சமயத்திலே பகவானுடைய ஸ்மரணம் இருக்கணும். அந்த ஹரிஹராத்வைத அத்வைத பக்தியானது அவளுடைய மனசுல இருக்கணும் அப்படிங்கிறதே அந்த இந்த ஸ்தோத்திரத்திலே கங்கை இடத்துல பிரார்த்தனை பண்றாள் ஆச்சாரியால். 44 ஸ்லோகம் ஆயிடுத்து. இதுக்கு மேலே நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.